ரகுவம்சம் 58ஆம் பகுதி. யட்சகுல பெண்கள் நீராடும் போது அவர்கள் மார்பில் படியும்படி பொற்றாமரைகள் எந்த பிரம்மசரசெனும் மானசரோவரில் நிறைந்திருக்கின்றதோ அங்கிருந்து இந்த சரையு நதி தோன்றுகின்றது. அந்த சரையு நதி ஓரமெல்லாம் இக்ஷ்வாகு மன்னர்கள் யாகம் செய்து கட்டிய யூபஸ்தம்பங்கள் காணப்படுவதை காண்பாய். அவர்கள் மாபெரும் யாகம் பல செய்ததாலும் யாகத்தின் புண்ணியமெல்லாம் பெற்றதாலும் இந்த நதி இன்னும் புண்ணியமாகின்றது. அந்த புண்ணிய நதி அயோத்தி பக்கமாய் ஓடுகின்றது. இந்நதியின் மணலாகிய மடியில் புரண்டும் அதன் நீரை அருந்தியும் உத்தரகோச மன்னர்களெல்லாம் வளர்ந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தாயாக இருந்த இந்நதியினை நானும் செவிலி தாயாக கருதுகிறேன். கணவனை பிரிந்த என் தாய் கோசலையினைப் போலவே தசரதனை பிரிந்ததால் அந்நதி மிகவும் சோகமுற்ற நதி. தொலைவில் இருப்பினும் என்னை அதன் குளிர்ந்த காற்று என் கரத்தினால் அணைத்து கொள்கின்றது. சீதையே, அதோ காண்பாய், சிவந்த மாலை பொழுதின் நிலத்தில் எழும் செந்நிற பொழுதினை காண்பாய். நாம் வருவதை அனுமன் மூலம் தெரிந்து கொண்ட பரதன் தன் பரிவாரங்களுடன் நம்மை நோக்கி ஓடி வருவதை விட அப்புழுதி வேறு எதுவாக இருக்க முடியும்? என் தம்பிமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? சீதையே, நான் கரன் எனும் அரக்கனை வதம் செய்ய சென்றபோது உன்னை லக்ஷ்மணனிடம் விட்டு சென்றேன். பின் லக்ஷ்மணன் உனக்கு ஒரு ஊரும் நிகழாதபடி தாய்போல் காத்து என்னிடம் திருப்பி தந்தான். அப்படியே இந்த ராஜ்யத்தை பரதனிடம் விட்டுவிட்டு முன்னோர் வாக்குக்கு கட்டுப்பட்டு சென்றேன். அதனை மிகுந்து காவல் செய்த அவன் இப்போது அதனை திருப்பி தர ஓடோடி வருகின்றான். இதைவிட ஒரு தமையனுக்கு என்ன பேர் வேண்டும்? அதோ மரவுரி தரித்த என் பரதன் தன் சேனைகளை பின்னால் நிறுத்திவிட்டு வசிஷ்டருடனும் பல மூத்தோருடனும் நடுவில் நின்று கரத்தில் அர்க்கியம் எனும் நீரேந்தி என்னை எதிர்பார்த்து முன்னே நடக்கின்றான். என் தம்பி, உன் பெருமையினை நான் எப்படி கூறுவேன்? இந்த ராஜ்யம் முறைப்படி தந்தையாலே உனக்கு கொடுக்கப்பட்டது. அதை அனுபவிக்க எல்லா உரிமையும் உனக்கு உண்டு எனும் போதும் இப்படி விரதம் இருந்தாயே. தமையனுக்குரிய பாகத்தை தொடக்கூடாது என ஒரு இளைஞன் வாலிப பெண் அருகிருந்தும் அவளை தொடாமல் அபிச்சார விரதம் இருப்பது போல் கத்திமுனை விரதம் இருந்தாயே. உன் தியாகத்திற்கு ஈடேது? பரதனை கண்ட ராமன் விழிகளில் நீர் கசிய மனதால் விமானம் கீழே இறங்க வேண்டும் என்று எண்ணியவுடன் விமானத்தை இயக்கும் அதிதேவதை அதை உணர்ந்து விமானத்திற்கு கட்டளையிட விமானம் தானாகவே கீழிறங்கியது. பரதன் முதலானோர் அதை வியப்போடு காண வசிஷ்டர் மட்டும் புன்னகைத்து கொண்டார். விமானங்களில் மக்கள் விழிகளுக்கு தெரியும் வடிவம் உண்டு, மானுட விழிகளால் காண முடியா விமானம் உண்டு. இது விழிகளுக்கு தெரியும் உருவம் என்பதால் மக்கள் அதனை அதிசயமாய் கண்டனர். தரையிறங்கிய விமானத்திலிருந்து ராமபிரான் ஸ்படிக படிக்கட்டுகளில் இறங்கி வர முயன்றார். அவருக்கு முன்பே கீழே பாய்ந்த சுக்ரீவன் ராமனுக்கு கரம் கொடுத்து உதவினான். சுக்ரீவன் விமானத்தில் இருந்து செல்லும் பாதையினை கூறினார் விபீஷண ஆழ்வார். மகா பரிசுத்தமான ராமபிரான் தன் குல மூதுவரான வசிஷ்ட முனிவரின் பாதம் பணிந்து வணங்கினான். அதன் பின் பரதன் நீரால் ராஜ்யத்தை ராமனுக்கு தாரை வார்த்தான். அதை பெற்று கொண்ட ராமன் தம்பி என அழுதபடி அவனை கட்டி அணைத்து ராஜ்ய அபிஷேக நீர் படாத அவன் தலையினை உச்சி மோர்ந்து முத்தமிட்டான். தசரதனை நிரந்தரமாகவும் ஸ்ரீ ராமபிரானை தற்காலிகமாகவும் பிரிந்த அமைச்சர்களும் பெரியோரும் சவரம் செய்யா முகத்துடன் தாடியுடன் அங்கே நின்றிருந்தனர். விழுதுகளுடன் கூடிய ஆலமரம் போல் தொங்கும் தாடியுடன் நின்ற அந்த பெரியவர்களை நோக்கி தன் விழிகளால் நலம் விசாரித்தார் ராமபிரான். ராமபிரான் தன் தம்பியிடமும் வசிஷ்ட முனிவர் முதலான பெரியோர்களிடமும் கூறினார். இவன் ஆபத்து காலத்தில் எனக்கு உதவிய சுக்ரீவன், வானரங்களுக்கும் கரடிக்கும் தலைவன். இதோ இவன் புலஸ்திய வம்சத்தில் வந்தவனும் எந்த யுத்தத்திலும் அஞ்சாது முன்னின்று சண்டையிடும் விபீஷணன் என விபீஷண ஆழ்வாரை அறிமுகம் செய்தார் ராமபிரான். அவர்கள் தன்னிடத்திலிருந்து பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்கு செய்த உதவிகளை உணர்ந்த பரதாழ்வார் அவர்களை வணங்கினார். இவர்கள் இருவரையும் வணங்கிய பரதாழ்வார் கண்டவுடன் கலங்கும் விழிகளால் லக்ஷ்மண சுவாமியை நெருங்கினான். அதற்கு மேலும் தாழாத லக்ஷ்மணன் பரதனின் பாதம் பணிந்து அழுதான்.
அவனை தூக்கி நிறுத்திய பரதன் இந்திரஜித்தனின் அன்பினால் வடுக்கள் பெற்ற மார்போடு அவனை தழுவை கொண்டான். ராமபிரான் வானரங்களுக்கு மனித உருவெடுக்கும்படி கட்டளையிட நினைத்த உரு எடுக்கும் சக்தி கொண்ட வானரங்களும் மனித உருவெடுத்தன. அவர்களை மத நீர் பெருகும் யானைகள் மேல் கௌரவமாக ராமபிரான் அமர்த்திய போது அவை அருவிகள் கொட்டும் மலையில் இருக்கும் ஆனந்தத்தை பெற்றன. ஸ்ரீ ராமபிரானின் கட்டளைப்படி ராட்சசர்களான விபீஷ்ணாழ்வாரும் அவன் ஆட்களும் அவர்களை தேரில் ஏற்றினார்கள். அவர்கள் மனம் விரும்பியபடி செல்லும் சக்தியினை அந்த தேர்கள் பெற்றிருந்தாலும் அவை அயோத்தியின் மானுட தேர்களைப் போல் சக்தி கொண்டிருக்கவில்லை. புதனுக்கும் வியாழனுக்கும் இடையே சந்திரன் இரவில் மின்னல் உடைய மேகங்களுடன் தென்படுவது போல பரதாழ்வாருக்கும் லக்ஷ்மண சுவாமிக்கும் இடையே ராமபிரான் அமர்ந்திருக்க அந்த புஷ்பக விமானத்தில் அமர்ந்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வராக வடிவமெடுத்து பிரளயத்திலிருந்து பூமியினை மீட்டது போலவும் மேகத்திரையிலிருந்து வசந்த காலம் சந்திரனை மீட்டது போலவும் ராவணனிடமிருந்து மீட்கப்பட்டவர்களும் மிகுந்த மன உறுதி கொண்டவளுமான அன்னை சீதையினை கண்ட பரதாழ்வார் அவரை வணங்கினான். எந்த பாதங்களை ராவணன் பணிந்து வேண்டி மன்றாடினானோ அந்த சீதையின் பாதங்களை ராவணனுக்கு இணங்காத அவளின் பாதங்களை தன் சடா முடிபட வணங்கினான் பரதன். அந்த ஜடாமுடி அவள் பாதம் தொட்டதால் அவன் ஜடாமுடி புனிதமடைந்தது. அவள் பாதத்தின் பெருமை இன்னும் உயர்ந்தது. ஜனங்கள் முன் செல்ல ராமபிரான் தன் புஷ்பக விமானத்தில் தம்பிகளுடனும் சீதையுடனும் மெல்ல பின்தொடர்ந்தான். அவர்கள் அயோத்தி நகரை நெருங்கும் போது உத்தியானவனம் எனும் இடத்தில் தோட்டத்தில் சத்ருக்னாழ்வார் கூடாரங்கள் அமைத்து அன்னை கோசலையோடும் அன்னை சுமித்ரையோடும் ராமபிரானுக்காக காத்திருந்தான். தொலைவில் இருந்தே தன் தாய்மார்களை கண்ட ராமபிரான் கைகேயி அன்னை அங்கு இல்லாததை அறிந்து வருந்தினார். தாய்மார்களை கண்ட ராமபிரானது மகிழ்ச்சி அங்கு கைகேயி அன்னை இல்லாததால் சற்று குறைந்து போனது. 58ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.